ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம். 3 நாட்கள் ஆச்சு சாம்பலின் சங்கீதம் ரிலீஸ் ஆகி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோருக்கிட்டையும் இருந்து பிரமிப்பு கலந்த ஸ்லாகிப்புகளை ஈட்டுவதில் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், குரூப்பில், கம்யூனிட்டியில் எங்கே பார்த்தாலுமே அட்டகாசமான வரவேற்பு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கே ஆரம்பிக்கிறது, இது எதை பற்றி பேசுகிறதுன்னு எனக்கு உள்ளபடிக்கே ஒரு சின்ன குழப்பம். ஏன்னா இது 442 பக்கங்கள், வழக்கம் போல் ஒரு கதையே கிடையாது. நான் ஹாட்லைன் எழுதியிருப்பேன், படிச்சிருப்பீங்க. 1200 இதழ்கிட்ட பண்ணியிருக்கோம் நம்ம குடும்பத்தில். பட் ஸ்டில் எதுலேயுமே இல்லாத ஒரு வித்தியாசம் இதில் இருக்குன்னா இது ஒரு ஆவணம். வரலாறு கலந்துருக்கு. நம்ம நியூ லுக் ஸ்பெஷலாக இல்லை, எனக்கு நினைவில்லை. ஒரு 2ஆம் உலக யுத்தத்தில் இந்த ஜிப்சி இன மக்களை பற்றி ஒரு கதை ஒன்று பண்ணியிருந்தோம். கிரீன் மேனர் ஆல்பத்தில் சேர்ந்து வந்தது பண்ணியிருக்கோம். நம்ம அதுக்காக நம்ம கதைகளை பண்ணாமல் இல்லைன்னுலாம் இல்லை. ஆனால் முழுக்க இதுபோல் ஒரு வரலாற்று ஆவணம், கிராஃபிக் நாவலா இந்த ஒரு பரிமாணத்தில் வர்றதுங்கிறது நம்ம 53 வருஷ சரித்திரத்தில் இதான் ஃபஸ்ட் டைம் எவர்னு ஐம் பிரிட்டி ஷூர் அபவுட் இட். 2021லேயே இந்த கோப்புகள் எனக்கு டிஜிட்டல் ஃபைல்ஸ் நான் ரொம்ப வேகமாக வாங்கி பார்த்தேன். ஏன்னா யுத்தம் கலந்த கதைகள், 2வது உலக யுத்தம் சம்மந்தப்பட்டதுன்னா எனக்கு அதில் ஒரு தனி ஒரு ஆர்வம் உண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ நான் எதிர்பார்த்தது இவங்க குண்டு உருவாக்குறது, யுத்தகலம், குண்டு போட்டதுக்கப்புறம் என்ன நடக்குது என்னங்கிற மாதிரி கதை போகும் அப்படிங்கிறதுல வேகமாக வாங்கியிருந்தேன். ஆனால் ஏன்னா பார்த்த உடனேயே ஆஹா, இது வேறு மாதிரி இருக்கு. இதில் நிறைய அரசியல், நிறைய சயின்ஸு, ஆக்ஷன் குறைவு. இது மொத்தமே வேற ஒரு ஆங்கிளில், வேற ஒரு பார்வையில் இது சொல்லியிருக்காங்கங்கிறது இருந்தது. அண்ட் அகைன் அப்போவே நான் ஒரு படைப்பாளிகளோட ஒரு இன்டர்வியூ பார்த்துருந்தேன். இந்த கதையை அவங்க எந்த ஆங்கிளில் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, என்ன சொல்ல நினச்சிருந்தாங்க அப்படிங்கிறது. மிஸ்டர் டிடியர் ஸ்வைன்சன் சொல்லி அல்காண்டேங்கிற பேரில் நீங்கள் இங்கே பார்த்துக்கிறவர் அவர் தான் கதாசிரியர். அவர் நமக்கு ஏற்கனவே பரிச்சயம். ஜேசன் பிரைஸ் 3 பாகம், அஸ்மேனா 3 பாகம், 3 6, இப்போ இது ஒரே புக்கு, அப்போ 7. அவர் கூட நேற்றைய அவரோட ஃபேஸ்புக் பதிவில் போட்டிருந்தார். 7 படைப்புகள், என்னோட 7 படைப்புகள் தமிழில் இது வரைக்கும் டிரான்ஸ்லேட் ஆகியிருக்கு. உலகத்திலேயே என்னோட புக்ஸ் ஒரு ஃப்ரெஞ்சு அல்லாத ஒரு மொழியில் இவ்வளோ அதிகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அநேகமாக டச் அண்ட் ஜெர்மனுக்கு அப்புறம் தமிழ் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக எழுதியிருந்தார். அண்ட் அவருக்கு நம்ம நண்பர்கள் இங்கங்கன்னு போட்ட போஸ்ட்ஸு ஃபோட்டோஸ் இதெல்லாமே பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை எப்படி பரிச்சயம்னா அது ஒரு விஷயம், ஒரு வேடிக்கையான கதை. அவர் ஜேசன் பிரைஸ் நம்ம பண்ணியிருந்தப்போ நம்ம இந்த டமால் டுமில்ங்கிறது எல்லாமே ஒரு ஒரு அப்படி இப்படி வெடிக்குதுன்னா அந்த ஆங்கிள்லேயே ஒரு ஸ்பெக்டாகுலராக அப்படி பண்ணியிருக்கோம், வச்சுருக்கோம். அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இது நீங்கள் எல்லாமே பொதுவாக இப்படித்தான் பண்ணுவீங்களான்னு சொல்லி எனக்கு கேட்டிருந்தாரு. அதுலேருந்து கொஞ்சம் ஒரு ஒரு இன் டச். அண்ட் அகேன் அர்ஸ்மேக் நான் பண்ணுறப்ப முன்னுரை எழுதி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தேன், பண்ணியிருந்தார். ஸோ ஓரளவுக்கு அவர் தெரியும். அப்படி ரொம்ப பெரிய பரிச்சயம், ரொம்ப பெரிய நண்பர்னு அப்படிலாம் சொல்லிக்க மாட்டேன். அப்போ இது நான் 2021லேயே இது தெரியும். இல்லை, இது நமக்கு இது சரி வராது. நிச்சயமாக இருக்கிற ரெகுலர் வேலைகளோடு சேர்த்து இதையும் தேர் இழுக்கிறதுங்கிறது
நிச்சயமாக இது வேலைக்கு ஆகாது. பற்றாக்குறைக்கு அந்த லாக்டவுனு, கொரோனா ஊரெல்லாம் ஒப்பாரின்னு இருந்த ஒரு காலகட்டத்தில் நம்மளும் ஒரு இந்த மாதிரி ஒரு ஹெவியான டாப்பிக்கோடு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். பின் நாட்களில் வந்து அப்பப்போ யாராவது கேட்க, இல்லை சார் இது நமக்கு வேலைக்காகாது நான் பதிவு போட அப்படின்னு தான் போய்கிட்டு இருந்தது. நடுவில் நண்பர் கார்த்திகை பாண்டியன் ஏதோ ஒரு பின்னோட்டத்தில் வந்து சார் நான் வேணும்தான் நான் எழுதி தரேன்னு சொல்லி எழுதியிருந்தார். நான் அதை கவனிச்சிருந்தேன். பட் நான் உடனே அப்போ அந்த சமயம் ரியாக்ட் பண்ணலை. அண்ட் இந்த வருஷம் வந்து இது ஆக்சுவலாக இது எப்படி திட்டமிடலாம் புதுசாக இது வந்து முன்னுரிமை பெற்று முன்னாடி வந்துச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியல. நிஜத்தை சொல்லணும்னா வந்து இப்போல்லாம் என்னோட ஆகப்பெரிய சவாலே நீங்கள் தான். முன்ன வந்து ஒரு 2 ரூபாய்க்கு புக்கு போட்டுட்டு இருந்த காலகட்டத்தில் 5 ரூபாய்க்கு போட்டால் அது ஒரு உலகமாக ஃபேன்சியாக இருந்தது. 5 ரூபாய்க்கு போட்டப்போ 10ன்னு போட்டோம். பிரம்மாண்டமாக அது எல்லாமே அன்னைக்கு தோணுச்சு நமக்கு. ஆனால் இப்போ வந்து இந்த ஏஜ், இந்த காலகட்டம், இந்த வாசிப்புகளுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து ஒரு வாவ் அப்படிங்கிற ஒரு இது வரவழைக்கணுங்கிறது வந்து சுலபமான காரியமே அல்ல. ஒரு சூப்பரான டெக்ஸ்ட் கதை, ஹார்ட் கவர், கலர், தீபாவளி மலர், தெரி ஸ்பீடு, சூப்பர் அப்படிங்கிறீங்களே தாண்டி உலகத்தில் இல்லாத ஒன்று வந்திருக்குங்கிற அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து அது வர்றதில்லை. அது இயல்பு தான். நம்ம நிறையா பார்த்துட்டோம். இப்போ வந்து 2013 என்பிஎஸ் ரிலீஸ் பண்ண அன்னைக்கே வந்து இதுக்கு மேலே வந்து இன்னொன்று சாத்தியமே கிடையாதுங்கிற மாதிரி நீங்களும் நினச்சிங்க, நானும் நினச்சேன். ரொம்ப சீக்கிரமே மின்னும் மரணம்னோம். அதுக்கு அடுத்து ரத்தப்படலம், கலர் தொகுப்பு, எதோ பெஞ்ச்மார்க் வந்து நம்மளே தான் செட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இந்த வருஷம் கூட வந்து பயணம் வந்து அந்த பெரிய சைஸ் வந்து ஒரு கான்ஷியஸ் டிசிஷன். ஒரிஜினலாக வந்து பயணம் வந்து சாம்பலின் சங்கீதம் போல் மேக்ஸி சைஸில் தான் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இது 2024 வந்து பயணம் வந்து ஃபாதர்ஸ் டேக்கு ரிலீஸ் பண்ணணும்னு எண்ணியிருந்தேன். ஆனால் வந்து அந்த உரிமைகள் வாங்குறது, கான்ட்ராக்ட் எல்லாமே கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. சரி, 2025 ஃபாதர்ஸ் டேக்குன்னு சொல்லி பிளான் பண்ணி அது 2025ஓட விஷ் லிஸ்ட்டில் முதல்ல டிக் ஆகி இருந்தது. அது எடுக்கிறப்ப தான், கையில் எடுக்கிறப்ப தான் 150 160 பக்கம் தான். இதில் பெரிய அளவுக்கு வந்து கதை சொல்லல்னு கிடையாது, சித்திரங்களில் நகர்த்தி கொண்டு போகிறது தான். அப்போ இதில் வந்து ஃப்ளாட்டாக தெரிஞ்சிடக்கூடாது, கவனத்தை ஈர்க்கணும், உங்கள் புருவங்களை உயர்த்தணும் அப்படின்னா என்ன செய்யன்னு யோசித்தப்போ தான் இந்த சைஸ். இந்த புக்கை பார்க்குறப்பவே வந்து ஆஹா இது என்ன புதுசாக ஏதோ இருக்கு அப்படிங்கிறது வந்து இருக்கணுங்கிறப்ப அந்த குடைச்சல் தான் தலைக்குள்ள. சாம்பலின் சங்கீதம் திட்டமிடுறப்போ வந்து இன்ஃபேக்ட் திட்டமிடுறதெல்லாம் இல்லை, இது பண்ணுனால் ஒரு எக்ஸ் ஃபேக்டர், ஒரு வவ் ஃபேக்டர் இருக்குமே அப்படிங்கிறது தான் எனக்கு தலைக்குள்ள முதல்ல தோணுச்சு. அப்போ இவர் நண்பர் கார்த்திகை பாண்டியன் வேற நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தாரு, அதை இப்போ நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு படைப்பாளிகள்கிட்ட பேசினேன். அவங்க தேவர் மோர் தென் ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. அந்த டைம் வந்து 17 மொழிகளில் ஏற்கனவே கான்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க, வெவ்வேறு மொழிகளில் இது பயணம் பாம் கதையை வெளியிடுறதுக்கு. தமிழ் வந்து 18வது. ஓகே கோ ஹெட்னு சொல்லிட்டாங்க. இது எப்போ பண்ணுறது என்னங்கிறது எனக்கு தலைக்குள்ள ஒரு சின்ன குழப்பம். என்னோட ஒரிஜினல் திட்டமிடல் வந்து இது முன்பதிவுன்னு பண்ணிடுவோம், ஆகஸ்டில் ஈரோடில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு, முடிஞ்சால் சாத்தியப்பட்டால் யூரோப்பில் இருந்தே ஒரு மிஸ்டர் டிடியர் ஸ்வைன்சனே வர வச்சு அப்பாவை முதல் காப்பியே அவர்கிட்ட கொடுக்குற மாதிரி திட்டமிடுவோமேங்கிற மாதிரி எனக்கு எண்ணம் இருந்தது. அஃப்கோர்ஸ் அதுக்கு அந்த கொடுப்பினை இல்லை, அப்பா இல்லைங்கிறதுனால அது முடியலை.
அண்ட் ஆகஸ்ட்டுக்குள்ளே இந்த பணியும் முடிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. என்னோட முதல் எதிர்பார்ப்பு வந்து ஒரு கார்த்திக் சார்கிட்ட கொடுத்துட்டா எழுதி வந்துச்சுன்னு இருந்தால் டைப் செட் பண்ணி மறுபடியும் அவர்கிட்டயே அனுப்பிடுவோம். அவரையே வந்து ப்ரூஃப் ரீடும் பண்ண சொல்லிட்டோம்னா நமக்கு வேலை லேஸு. நம்ம ஓரமாக நின்றுட்டு 400 கோடி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வண்டியில் ஏறிடலான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் நான். இப்போ என்ன தலைப்பு வைக்கலான்ட்டு யோசித்தப்போ வந்து சார் வந்துட்டு குண்டு அப்படின்னு வைப்பேன் சார். எனக்கு அவங்க சார் வந்து இப்போ வந்து நமக்கு 2018 புலனாய்வு நாவல் பகுதி 13ஓட வந்த அந்த சப்ளிமெண்ட் புக்கில் நாவல் பகுதி வந்து மொழிபெயர்த்திருந்தாங்க. அது நீங்கள் எவ்வளோ படிச்சிங்கன்னு தெரியாது. நான் மேலோட்டமாக அதை ப்ரூஃப் ரீட் பண்ணதை தாண்டி எதுவும் பண்ணலை. அப்புறமான காலகட்டங்களில் கணிசமாக எழுதிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து தமிழில் கவனிக்கப்படும் எழுத்தாளர்களில் அவரும் ஒருத்தர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பட் மேபி வந்து அவங்களுக்கு வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறது அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு, அந்த ஃப்ரேம் ஒர்க்கை தாண்டி இப்படி எப்படி போகக்கூடாதுங்கிற மாதிரி இருந்திருக்கலாம். எனக்கு பர்சனலாக எனக்கு எதுவும் தெரியலை. ஸோ நான் ஒரு ஆஃப் ஹேண்ட் சொல்கிறது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். எனக்கு குண்டுன்னு பேர் வைக்கிறதுங்கிறது எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. நான் முதல்ல வந்து பிரளயத்தின் பாதையில் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை. இது இந்த கதையே வந்து அந்த பிரளயம் எப்படி உருவாகுதுங்கிறதோட போர்ஷன் தான் அப்படிங்கிறப்ப அது பொருத்தமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பிரளயம்னு ஒரு புக்கை அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டது மண்டைக்குள்ளே குறைஞ்சிட்டு இருந்தது. அந்த நான் சொன்ன அந்த கதை வந்து பிரளயத்தின் பிள்ளைகள்னு நினைக்கிறேன். அது ஒரு கதை கூட நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ திரும்ப திரும்ப அதே பேரை போட்டுட்டு இதில் பண்ண வேண்டாமேன்னப்போ வந்து டக்குன்னு தலைக்குள்ளே உதிச்சது தான் சாம்பலின் சங்கீதம். அது என்ன சாம்பலின் சங்கீதம்னு கேட்கலாம். சாவுக்கும் மேளம் உண்டு. இப்போ இன்றைக்கி வந்து சித்த வீட்டில் கூட வந்து ஒரு மேளம், ஒரு மியூசிக் இருக்குது. இந்த சாம்பல் மேட்டை சுற்றியும் ஒரு 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 சாவு இசைதை. நான் அந்த ஆங்கிளில் தான் மனிதன் பெரும் அழிவின் வாசலில் நிற்கும் போதும் ஒரு மரண இசையை, ஒரு சோக இசையை இசைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம் சாம்பலின் சங்கீதம் வைப்போம்னு சொன்னேன். உங்களுக்கு சரின்னு பட்டா வச்சுக்கோங்க சார்னாரு. ரைட்டு, நம்ம தான் வந்து ஒருக்க யோசிச்சுட்டா தலைக்குள்ள தோணிடுச்சுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் வந்து எதையும் மாற்றிக்கிறது இல்லையே. டப்புன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டேன். முதல் 2 பாகம் மடமடன்னு எழுதி சார் அனுப்பிச்சிட்டார். நான் வழக்கம் போல் வந்து சரி வரட்டும், மிச்சது வரட்டும், மொத்தமாக பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். மேலோட்டமாக பார்த்தேன், அதை தாண்டி எதுவுமே பார்க்கல. 2 மாதத்துக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் பர்சனல் வேலைகள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு. அதனால் கொஞ்சம் அது டைம் ஆயிடுச்சு, அடுத்த பாகங்கள் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப தெளிவாக வந்து ஆகஸ்ட்டுக்கு இது சாத்தியமே இல்லைங்கிறது முடிவாயிடுச்சு. அப்போ ஆகஸ்ட் விட்டால் அடுத்து வந்து சேலம் தான். சேலம் வந்து வழக்கமாக நவம்பரில் நடக்குங்கிறப்ப நவம்பரில் அதை வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங். 3வது பாகமும் ஒரு ஜூலை வாக்கில் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக நினைவில்லை. கொஞ்சம் எடுத்து வந்து கதைக்குள்ளே போக ஆரம்பித்தப்போ தான் எனக்கு லைட்டாக வந்து ஒரு பிசுறு தட்டின மாதிரி இருந்தது. இது வந்து சப்ஜெக்ட் வந்து சந்தேகமே இல்லை, இது ட்ரை. இது ஒரு வரலாற்று ஆவணம். இங்கே மிகைப்படுத்தல், ஒரு கூத்தடிக்கிறது, காமெடி, பஞ்சு, அந்த ரேஞ்சில் இதில் எதுவுமே வந்து பண்ண வாய்ப்பே கிடையாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதே சமயம் வந்து இது ரொம்பவே வந்து அப்படி ஒரு ட்ரையாக அப்படியே ஹேண்டில் பண்ணி அப்படியே ஃப்ளாட்டாக கொண்டு போகிறதும் வந்து இது வாசிக்கிற வேகத்தை மட்டுப்படுத்திடுவோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது. இன்ஃபேக்ட் பாகம் முடிச்சுட்டு சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணிவிட்டு, சார் இது ரொம்ப ஹெவியாக இருக்குது, இது நம்ம மக்களுக்கு இது எப்படி செட் ஆகுமோ தெரியலன்னாரு.
நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், மேலே இருக்கவன் பார்த்துக்கிடுவாங்கிற ஆங்கிளில் வந்து சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் நான் அதுக்கப்புறம் எடுத்து ஸ்கிரிப்ட் எடுத்து புரட்டுறப்போ வந்து எனக்கு ஆஹா கொஞ்சம் ரொம்பவே அப்படி அந்த ஒரு ஒரு ஃப்ரேமுக்குள்ளேயே கதை ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் இது வந்து ஒரு ஒரு ஜீவன் கூடுதலாக இருந்தாலும் தேவையில்லையேங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. இதுனா எவ்வளோ பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, எவ்வளோ பேர் கைக்கு வந்துருச்சு படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அதனால் ரொம்ப நான் வந்து ஓப்பனாக பேசி உங்களுக்கு படிக்கிற வாசிப்பு அனுபவத்தை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுங்கிறனால சொல்கிறேன். இதில் மெயினாக வந்து அந்த கதை சொல்கிறது வந்து இந்த யுரேனியமே ஒரு கதை சொல்கிற மாதிரி வந்து ஒரு பாங்கு. அது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ். நீங்கள் அந்த ஆங்கிளில் வந்து ஒரு கதையை ஆரம்பிக்கிறது கொண்டு போகிறதுங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு கற்பனை கதாசிரியரோட. எனக்கு என்ன பர்சனலாக எனக்கு எப்படி போயிடுச்சுன்னா வந்து ஒரு ஜடப்பொருள், ஒரு ஜீவன் இல்லாத ஒரு யுரேனியத்தையே பேச வைக்கிறாரு. அப்போ இந்த கதைக்கு வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு சப்போர்ட் வந்து டயலாகில் லைன்ஸில் வந்து உயிரோட்டம் கொடுத்தோம்னா இன்னும் வந்து அது நிச்சயமாக வந்து தட் வுடன்ட் பி அவுட் ஆஃப் பிளேஸ். நிச்சயமாக அதில் வந்து தப்பு இது இருக்காதுன்னு படிச்சு. ஸோ மெதுவாக எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பித்தப்போ வந்து இல்லை இதில் கணிசமாகவே வந்து இதில் ரீடூ பண்ண வேண்டியது இருக்குங்கிறது எனக்கு பட்டது. அது சமீப காலமாகவே அது தலைக்குள்ளே வந்து அது ஒரு 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 குரலி மாதிரி ஒரு அப்சஷன் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நம்ம ஒரு மொழி மாற்றம் பண்ணுறது மட்டும்தான் இந்த ஒரு மொத்த ப்ராஜெக்ட்லேயுமே நம்மளோட பங்களிப்பு. யாரோட கற்பனையோ யாரோட சித்திரங்களோ யாரோட ஏற்பாடுலையோ நமக்கு வருது. அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது அட்லீஸ்ட் வந்து நம்ம வேல்யூ ஆட் பண்ணுறது அந்த ஒரு பாயிண்டில் தான். அதை வந்து நமக்கு முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு சமீப காலமாகவே ரொம்ப காலமாக உண்டு. பட் சமீபமாக அது வந்து அது ரொம்ப மோர் ப்ரொனவுன்ஸ்ட். அப்போ எனக்கு ஒரு சின்ன நிலைமை, ஏன்னா 2018 நமக்கு புலனாய்வு எழுதுனப்போ இருந்த கார்த்திகை பாண்டியன் சாரும் இன்னைக்கு இருக்கவரும் 2 பேர் வந்து 2 வித்தியாசமான உயரங்கள். நான் பாட்டுக்கு என்னத்தையாவது வந்துட்டு இன்னைக்கு கை வைக்கிறேன் மாற்றி எழுதுறேன்னு சொல்லி எல்லாரும் பண்ண மாதிரியே இதுவும் பண்ணிட்டு அவர் வருத்தப்பட்டுறக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு இது. சார் கொஞ்சம் இந்தந்த ஆங்கிளில் இந்தந்த இதில் எனக்கு நெருடுது, இது எனக்கு இப்படி இருந்தால்தான் வந்து இது ரசிக்குங்கிற மாதிரி இருக்கு, அதனால் கொஞ்சம் நீங்களே மாற்றி பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு தான் சாருக்கு அனுப்பிச்சி விட்டேன். ஒரு 2 பாகத்தை வந்து அனுப்பிச்சி விட்டேன். அவரும் கொஞ்சம் ஏதோ திருத்தம் போட்டு அனுப்பிச்சிருந்தார். ஆனால் எனக்கு அது பார்க்குறப்ப வந்து இல்லை இது நம்ம எல்லாருக்கும் பண்ணுற போல் ஃபுல்லாகவே ரீடூ பண்ணுறது நம்ம பண்ணால்தான் சரியாக வரும். இது சும்மா சும்மா திரும்ப திரும்ப வந்து இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது அவ்வளோ பொருத்தமாக இருக்காது, வேண்டான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன், கையில் எடுத்தேன். நிஜத்தை சொல்லணும்னா எனக்கு நண்பர் வந்து இந்த ப்ராஜெக்டை நான் கையில் எடுக்கிறேன்னு சொல்லி இருக்காவிட்டால் இதுக்குள்ளே நான் நுழைஞ்சிருக்கவே மாட்டேன். அது சந்தேகமே கிடையாது. ஏன்னா ரெகுலர் வேலைகள் ஒரு பக்கம் இருக்க, ஒரு ட்ரையான ஹெவியான சப்ஜெக்ட் விச் வில் நீட் குவைட் அ பிட் ஆஃப் டைம், அதில் சந்தேகமே கிடையாது. இதை வந்து இன்னைக்கு நமக்கு இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்க வயசில் இதெல்லாம் சாத்தியமாங்கிறதெல்லாம் எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. அதனால் நான் வந்து சத்தியமாக வந்து ஆன் மை ஓன் இதை நான் பிக் பண்ணியிருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சரி ரைட்டு, அவர் ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அகெயின் இதில் பின்னாடி வந்து இதில் ஆல்மோஸ்ட் வந்து முழுசுமே 442 பக்கமுமே நான் திரும்ப பணி செய்ய வேண்டியது இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலும் நான் இதில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஜகா வாங்கியிருப்பேங்கிறது எனக்கு சொல்ல தெரில. ஆனால் இது எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, தண்ணிக்குள்ள தூக்கி போட்டாச்சு. இனி வந்து கடப்பாறை நீச்சல் அடிக்கிறோமோ பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக் அடிக்கிறோமோ அதெல்லாம் கேள்வி கிடையாது. அடிச்சாகணும், முங்கியாமல் வெளியே வந்து சேரணும். அப்போ ஆரம்பிக்கிறப்ப தான் வந்து அப்படி ஆன் தி கோ. எனக்கு இங்கே வந்து ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன். இது வந்து தேவைக்கு அதிகமாக அதிக பிரசங்கத்தனம் பண்ணக்கூடாது.
ஏன்னா இதில் வந்து அவங்க படைப்பாளிகள் காட்டி இருக்கிற ஒரு டிசிப்ளின், ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் வந்து அசாத்தியம். நீங்கள் ஒரு யுத்தம், உலக யுத்தம் சம்மந்தப்பட்ட கதைனா ரொம்ப சிம்பிளாக வந்து ஹிட்லரை அங்கே கொண்டு வந்து ஒரு பெரிய வில்லனாக கொண்டு வந்து காட்டலாம். யுத்தத்தோட பரிமாணத்தை வந்து ஸ்பெக்டாகுலராக காட்டலாம். அப்படியே லண்டன் பாம்பிங், பிளிட்ஸ்கிரீக், பேர்ல் ஹார்பர் ஸ்ட்ரைக்ஸ் அப்படி இப்படின்னு காமிக்கலாம். இவங்க அந்த தப்பெல்லாம் பண்ணலாம். அது எல்லாமே நிறையா பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் ஏற்கனவே படைச்சிட்டாங்க. எங்களோட இப்போ நோக்கம் அதுவல்ல. ஒரு அணுகுண்டு எவ்விதம் உருவாக்க கண்டது, இது பயன்பாட்டுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? அழகா வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு டாக்டர் ஷில்லாட் சொல்றாரு, ஹிட்லர் கைக்கு ஒரு அணுகுண்டு போறதுக்கு முன்னாடி அமெரிக்காவால் ஒரு குண்டு தயாரிக்க முடிஞ்சால்தான் நம்ம சேட்டை பண்ணால் அதை கொண்டு தலையில் போட்டுருவாங்கங்கிற பயத்தில் அதை பயன்படுத்தாமல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக நம்ம எதிரி தான் தீர்மானம் பண்ணுறான் நான் கையில் எடுக்க போகிற ஆயுதம் என்னதுங்கிறத. அப்போ இவங்க படைப்பாளிகள் வந்து அந்த ஸ்கோப்பில் வந்து வெரி கிளியர். இது வந்து எதனால் இது வந்து ஒரு ஆரம்பம் கண்டது, இதை நடைமுறைப்படுத்துறதுல எவ்வளோ எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ சிக்கல்கள், எவ்வளோ யதார்த்தத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது. ஏன்னா இது ஒரு பக்கம் சயின்ஸு, மறுபக்கம் இராணுவம், நடுக்கொண்டு இருக்கிறது நிர்வாகம், அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த பார்வையிலையும் ஒத்துப்போக வாய்ப்பே இல்லை. டாக்டர் ஷில்லாட் வந்து குண்டை கண்டுபிடிப்போம், நான் கையில் வச்சிருக்கிறதோட வீரியம் இது அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எங்கேயோ ஒரு அத்வானத்தில் போய் வெடித்து காட்டுவோம், அதை பார்த்துட்டு நீ மரியாதையாக சிலம்பாமல் இருந்துரு அப்படின்னு சொல்கிறத அவங்க நோக்கம். நிர்வாகமோ கொட்டி கணக்கு இவ்வளோ பில்லியன் கணக்கில் பணத்தை கொட்டி வச்சு ஒன்று பண்ணுறோம், இதை வச்சு ஏதாவது பிரயோஜனமாக ஏதாவது செஞ்சு காட்டணும் அப்படின்னு ஒன்று. இராணுவத்தோட பார்வையோ முற்றிலும் வேறு. அவங்க களத்தில் இருக்கவங்க, இழப்புகளை நேரடியாக சந்திச்சுக்கிட்டு இருக்கவங்க. ஸோ இந்த 3 துருவங்களையும் ஒன்றிணைத்தது எப்படி? இதில் ரெண்டாவது அவங்க வந்து உள்ள கொண்டு வந்து அவங்க ஒன்று நடமாட விட்டுருக்க கதை மாந்தர்கள் எல்லாருமே வந்து வரலாற்று பெருந்தலைகள். பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் வர்றாரு, காம்ரேட் ஜோசப் ஸ்டாலின் வர்றாரு, சர் வின்ஸ்டன் சர்ச்சில் வர்றாரு, ஐன்ஸ்டீன் வர்றாரு, டாக்டர் ஆப்பன்ஹைமர் வர்றாரு. அப்போ என்னென்னமோ மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் வர்றாங்க. இருந்தாலும் எங்கேயுமே மிகைப்படுத்தல் இல்லாமல் இது எங்கிருந்து இந்த ஆராய்ச்சிகள் ஆரம்பம் கண்டன, இது முக்கியத்துவம் பெற வேண்டியதோட அவசியம் எங்கே வந்தது, இதை எந்த பாயிண்ட்ல இல்லை இதை நான் ஜப்பான் தலையில் போட்டே தீர்வேன்னு சொல்லி வந்து அமெரிக்க அதிகார மேலிடம் தீர்மானித்தது ஏன், அதில் இவங்க எவ்வளோ தூரத்துக்கு விஞ்ஞானிகளுக்கு உடன்பாடு இருந்தது இல்லை அப்படிங்கிறத அவ்வளோ நேர்த்தியாக அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க அவ்வளோ சொல்லி இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கே ஒரு கடிவாளத்தை போட்டுக்கிட்டு வரலாற்றை ஆவணப்படுத்தும் போது, நான் இங்கே வந்து ஏதாவது சங்கி மங்கி வேலை பார்த்தேன், என்னோட வந்து எக்ஸ்ட்ரா நம்பரை போட்டுட்டு இருந்தேன் இருந்தால் அது மாதிரி தப்பு எதுவுமே இருக்காதுங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது. ஆனால் அதே சமயம் விதின் தி பேராமீட்டர்ஸ், விதின் தி லிமிட்ஸ், இதுக்கு நிச்சயமாக வந்து நம்ம எங்கெங்கே வந்து சரி ஊட்டுறோமோ அது நல்லதுங்கிற மாதிரி இருந்தது. அதில் அப்படி வந்தது தான் வந்து அந்த யுரேனியம் பேசுகிறதுலையே பார்த்தீங்கன்னா அந்த அந்த நல்லி எலும்பு டயலாகு, கட்டி போட்ட வெறிநாய் போல குமரி கொண்டு இருக்கிறேன் அப்படி இப்படிங்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் இது நிஜத்தை சொல்லணும்னா நமக்கு இதுக்கும் நேரடி தொடர்பு எதுவுமே கிடையாது. நம்ம இந்தியாவில் பார்த்தது எல்லாமே வந்து இந்தியா சீனா வார, இந்தியா பாகிஸ்தான் யுத்தம், இதுதான். இது நம்ம தலைமுறைக்கு முந்தின தலைமுறை ஏதோ ஒரு தூரதேசத்தில் யாரோ
2 அந்நிய தேசங்கள் செய்து கொண்ட போர். அப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஹிஸ்ட்ரி பாடம் படிக்கிற மாதிரி உள்ள நுழையிறது, அதே சமயம் அந்த ஹிஸ்ட்ரி பாடத்தை சுவாரஸ்யத்தோடு நம்ம படிக்கணும். இதுதான் எனக்கு இருந்த சவால். அப்போ இது எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இதில் வந்து ஆண்டிகோ இதில் எவ்வளோ வேலை உள்ள இழுக்குது, என்ன பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குன்னு. நுணுக்கம்னா சரி, அட்டென்ஷன் டு டீட்டெயில் வந்து கதாசிரியர் பண்ணியிருக்கிறது வந்து நம்ப முடியாத அட்டென்ஷன். ஒரு நோபல் பரிசு வழங்கும் விழா ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோமில் அரண்மனையில் நடக்குது. அந்த வருஷம் நோபல் பரிசு வாங்குறவர் பேசுகிறாரு, வைக்கிறாரு. அப்போ அவர் என்ன ட்ரெஸ் பண்ணணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி போய் மன்னர்கிட்ட வாங்கணும், அவ்வளோ ப்ரோட்டோக்கால் அது எல்லாமே சொல்கிறாங்க. அவரோட கோட்டில் வந்து ஒரு சின்னதாக உள்ள ஏதோ ஒன்று மாட்டியிருக்காரு, ஒரு 2 குச்சி இது இருக்க மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னன்னா வந்து அதுக்கு ஒரு குறியீடு. ஃபாசிசம்ங்கிற வார்த்தை பிறந்ததே அதுலேருந்து தான் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு புள்ளி. அப்போ நான் எழுத வந்து ரீடூ பண்ணேன்னு சொல்லி உட்கார்ந்ததுக்கப்புறம் பார்த்தால் இது படிக்க வந்து வருது உள்ளேருந்து வருது, அவ்வளோ விஷயங்கள் வருது. சரி, இது ட்ரையான சப்ஜெக்ட், நம்மளும் அப்படியே ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா இல்லை, இது அப்படி இல்லை. ரொம்ப சட்டிலாக, ரொம்ப நுணுக்கமாக இதுலேயும் உள்ள காமெடி பண்ணியிருக்காங்கிறது எனக்கு போக போக தான் பார்த்தா தெரியுது. கடன் வாங்கி $2000 கடன் வாங்கிட்டு கூட ஒரு சகாவோட ஒரு ஆய்வகத்தில் ஒரு டெஸ்டிங் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு ஐயோ ஒன்றும் வரமாட்டேது போச்சேன்னு வந்து டாக்டர் ஷிலாடும் அவரும் அடிச்சுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா பின்னாடி வந்து அந்த மிஷின் பிளக்கே சொல்லாமல் இருக்கு. உலகின் தலைவிதியை மாற்றி எழுதிய அசாத்திய உள்ளங்களில் ஒன்றும் கூட நம்மள மாதிரி ஒரு சாதாரண சொதப்பக்கூடிய ஆளுதாங்கிறத காட்டுறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தா சரி வந்து நோபல் பரிசு வாங்கினவர் அமெரிக்கா விசாக்கு அப்ளை பண்ணுறாரு. அங்கே விசாக்கு வந்து வைக்கிற டெஸ்ட் வைக்கிறாங்க. 27-15 எவ்வளோ கூட்டி சொல்லுங்கிறாங்க. ஒரு அம்மா கேட்குது, இதெல்லாம் தேவையானவர் கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை, இதான் ப்ரொசீஜர் சொன்னால் சொல்லுங்க. 42ங்கிறாரு. அதில் பாதி என்னன்னு கேட்குது. அவர் சொன்ன உடனே சரின்னு சொல்லி சீலை போட்டு கையில் கொடுக்குறாங்க. இன்னொரு ஷாட் பார்த்தா சரி, டாக்டர் ஐன்ஸ்டைனோட வீடை தேடிட்டு மேப்பை வச்சுட்டு, அந்த காலம் ஜிபிஎஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மேப்பை வச்சுட்டு 2 சயின்டிஸ்ட்டும் ரோடாக சுற்றுறாங்க. ரோட்டில் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்க ஒரு குட்டி பையன் வந்துட்டு, நீங்கள் ஏன் தம்மாட்டிட்டு இருக்கீங்க, பின்னாடி வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நிஜத்துலையும் கதையோட ஒன்றி ரொம்ப அப்படி லைட்டர் மூமெண்ட்ஸும் அப்படி பின்னி பிணைஞ்சு போகுது. அண்ட் அந்த யுரேனியம் பேசுறது வந்து அது உக்கிரம் அடைகிற ஸ்டேஜில் அது பேசுறது, அது ஒரு ஸ்டேஜில் டார்மெண்ட்டாக அமைதியாக இருக்கிறப்ப வந்து சரி ஏதோ இருக்கேன் அப்படின்னு இருக்குது. பின்னாட்களில் வந்து அது வெளிப்பட போகுது, ஒரு பிரளயத்தை உருவாக்க போகுதுங்கிறப்ப அதோட சுதி மாறுறது. பல விஷயங்களில் வந்து உயிரோட்டம் வந்து கதாசிரியர் வந்து அதில் நமக்கு ரொம்ப சட்டிலாக அங்கங்கே கொடுத்துருக்குது எனக்கு பார்க்க முடிஞ்சது. சரி, உள்ளே பூந்தாச்சு. இதுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இல்லை இவ்வளோ எழுதுனா போதும், அவ்வளோ எழுதாமல் விட்டால் போதுங்கிற மாதிரி காம்ப்ரமைஸ்லாம் இதில் எதுவும் ஆகாதுங்கிறப்ப, ஏன்னா இது வந்து இது இன்னைக்கு ஒரு நாள் ஒரு புக்கு ஒரு மாதம் இந்த இதோட வந்து இதை தாண்டி நம்ம போக போகிற ஒரு சமாச்சாரமே கிடையாது. இது வந்து இந்த புக்கு இருக்கிற வரைக்கும், இந்த நினைவுகள் இருக்கிற வரைக்கும் இதில் இருக்க ஒரு புள்ளி தரவும் நீங்கள் வந்து அலசுவீங்க, பேசுவீங்க, டிபேட் பண்ணுவீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இப்போ கூட வந்து ஒரு நண்பர் அனுப்பியிருந்த மெசேஜில் வந்து நீங்கள் எல்லாம் பிரமாதமாக இருக்குது, ஹிட்லரோட அந்த ஸ்வஸ்திகா சின்னத்தை மட்டும் வந்து அதோட ஒரிஜினல் ஜெர்மன் பேர்லேயே கொடுத்துருக்கலாமே, ஏன் ஸ்வஸ்திகான்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தது. வேலிட் பாயிண்ட் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் காப்பி தான் வந்ததுங்கிறப்ப வந்து இங்கிலீஷில் ஸ்வஸ்திகான்னு தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது அலசப்பட போகும் ஒரு ஆவணம் அப்படிங்கிறப்ப இங்கே அதிக பிரசங்கித்தனம் நான் எதுவும் பண்ணி
எதையும் மிகைப்படுத்திடவும் கூடாது. எதுலேயுமே வந்து நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லாமலும் வந்து குறைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே கவனம். நம்ம இதில் ஒரு போக போக ஆண்டிகோ போகிறப்ப வந்து பார்த்தோம்னால் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பிரமிப்பு. ஒரு லண்டன் சதுக்கத்தில் நிற்கிறாரு, டாக்டர் ஷில்லா நின்றுட்டு இருக்கிறாரு, ஒரு டிராஃபிக் லைட்டு சிவப்புல இருந்து கிரீன் மாறுது. ஒரு சராசரியான விஷயம். ஆனால் அவர் பார்க்குறப்ப வந்து ஒரு நிலையில் இருக்கிறது வந்து அடுத்த நிலைக்கு வந்து அதே சமாச்சாரம் இப்படி ஈஸியாக ஸ்விட்ச் ஆக முடியுமோ அப்படிங்கிறது அவருக்கு அந்த ரோட்டில் நிற்கிற இடத்துல ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. இப்போ உலகத்தோட தலைவிதியை மாற்றி எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவான பல விஷயங்கள் கூட நம்ம சுற்றுன தினசரி வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் அது பொதிஞ்சிருக்குங்கிறதெல்லாம் வந்து காட்டுறது எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் அகேன் இன்னொரு ஷாட் வந்து அவரும் அவரோட சகாவும் நடந்து போய்கிட்டு இருக்கப்போ வந்து ஒரு சைன் போர்டு 4 பக்கமும் ரோடு போகுது அப்படிங்கிற மாதிரி. இதில் எந்த பக்கம்னாலும் போகலாம், நம்ம இந்த ஆராய்ச்சியை முன்னெடுத்து போகிறது எப்படினாலும் போகலாம் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக வந்து ஆர்டிஸ்ட் காமிக்கிறதெல்லாம் பார்த்தா, ப்ளஸ் வந்து இந்த டபுள் ஃப்ரேம்ஸு, டபுள் ஸ்ப்ரெட்ஸு, 2 பக்கம் ஒரு மொட்டா வந்து ஒரே இதாக வந்து வர்ற அந்த பேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியம். அண்ட் இங்கே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். என் நண்பர்கள் சிலர் கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த இதெல்லாம் படங்கள்லாம் சில இடங்களில் எட்ஜஸ் வந்து ஏன் ஃபுல்லாக பக்கம் கார்னர் வரைக்கும் வந்திருக்குன்னு. சொல்லப்போனால் வந்து முதல்ல வந்து 442 பக்கமும் நம்ம மாமூலாக செய்கிற மாதிரி வந்து சுற்றி வெள்ளப்பாடுற எல்லாம் விட்டு பண்ணி தூக்கி ஃபைல்ஸே அவங்களுக்கு அப்ரூவலுக்கு அனுப்பிச்சிட்டோம். போன ஸ்பீடுக்கே ஃபைலெல்லாம் தூக்கி மூஞ்சில் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இதுதான் இந்த மாதிரி இருக்க வேண்டியது, எட்ஜ் டு எட்ஜ் இருக்க வேண்டிய சில சித்திரங்கள் இதில் பார்டரே வரக்கூடாது, இது இப்படித்தான் இருக்கணும், ரீடூ பண்ணுங்கன்னு சொல்லி செத்தாண்டா சேகரன்னு சொல்லி பூரா கம்ப்ளீட்டாக ரீடூ பண்ணோம். ரீடூ பண்ணிட்டு நம்புங்க, இந்த 442 பக்கமும் மொத்தம் 7 வாட்டி டோட்டலாக ரீடூ பண்ணி 7 வாட்டி பிரிண்ட் எடுத்து 3000 பக்கம் கிட்ட நானும் வாசித்து எங்கள் ஆட்களும் அதில் பணி செஞ்சு சார் எழுதி அனுப்புனது 1 வருஷம். அதுக்கப்புறம் நான் ரீடூ பண்ணி எழுதி 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 மாற்றினது அதுக்கப்புறம் ஆர்ட் ஒர்க்கில் மாற்றினது, இந்த சேஞ்சஸ் அந்த சேஞ்சஸ்ன்னு சொல்லி மொத்தம் 7. என்றைக்கோ ஒரு நாள் வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ்னு வச்சோம்னா ஒரு இந்த உயரத்துக்கு வந்து ஒரு 3000 பக்கம் இருக்க ஒரு அட்டியல் இருக்கும், பேப்பர் வந்து ஒரு கும்மி இருக்கும். ஏன்னா இது எழுதிக்கிட்டே இருப்போம். ஏன்னா 2வது பாகத்தில் ஏதோ ஒன்று எழுதியிருப்பேன், எனக்கு வந்து ஏதோ ஒன்று அங்கே வந்து லைட்டாக ஒரு நிரடுற மாதிரி இருக்கும், அப்படியே வச்சுருங்க, இங்கே வேலை பார்க்காதீங்க, நான் பின்னாடி முன்ன போயிட்டு 2வது வந்து சொல்கிறேன்னு சொல்லுவேன். 3வது பாகத்தில் எதுவோ ஒரு கனெக்ஷன் இங்கே இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஒரு மிஸ்டேக் வந்து இது அஃப்கோர்ஸ் இது ஃப்ளாலஸாக இருக்குன்னா நான் சொல்ல போகிறதில்ல, இன்னும் முழுசும் படித்ததுக்கப்புறம் தான் தெரியும் இதில் எங்கே நான் என்ன சொதப்பியிருக்கேன் கோட்டை விட்டுருக்கேங்கிறது. ஆனால் நமக்கு முடிஞ்ச மட்டுக்கு, நமக்கு தெரிஞ்ச மட்டுக்கு இதில் வந்து நம்ம எந்த விதத்துலையும் வந்து வேலை பார்க்க பயந்து காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு கோட்டை விட்டுறக்கூடாது. ஏன்னா இதில் நமக்கு முன்னே வந்து பண்ணியிருக்கிற படைப்பாளிகளோட பிரயத்தனம் அது எல்லாத்தையும் மனசுக்கு கொண்டு வந்தோம்னாலே இங்கே எனக்கு எதுவுமே வந்து ஒரு கஷ்டம்னு ஆகக்கூடாது. அண்ட் இப்போ லேட் வந்து எனக்கு வந்து எப்படின்னா வந்து இது எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் தப்பு இல்லை. இதில் வந்து நிச்சயமாக தெரிஞ்சு ஒரு தப்பை கோட்டை விட்டுட்டோம் அப்படிங்கிற வந்து அந்த சிக்கல் என்றைக்குமே வரக்கூடாதுங்கிறதுல ஒரு வைராக்கியம். அண்ட் இதில் சொல்லி இருக்கிறது எல்லாமே ரொம்ப உலக அரசியல். நீங்கள் யூத வெறுப்பு ஒரு பக்கம், ஹிட்லர் ஏன் செக்கோஸ்லோவேக்கியாவை போய் தாக்குறாரு, ஆக்கிரமிக்கிறாரு, ஏன்னா அங்கே யுரேனியம் இருக்குது. பெல்ஜியம் எதுக்காக போய் அடிக்கிறாங்க, ஏன்னா பெல்ஜியம் தான் வந்து ஆப்பிரிக்காவில் காங்கோ நாட்டை கட்டுப்படுத்தும் கேந்திரம்.
உலகத்தோட ஆகப்பெரிய யுரேனியம் டெபாசிட் இருக்குது காங்கோவில் தான். அப்போ ஒன்றுக்கு சம்மந்தமே இல்லாத புள்ளிகள் போல் இருந்தால் கூட எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த அரசியல், யுத்தத்துக்கு பின்னாடி இருக்க அந்த அரசியல், அமெரிக்காவில் வந்து இந்த குண்டை டெவலப் பண்ணியாச்சு. பண்ணின குண்டை வந்து யூஸ் பண்ணாமலே அவங்கள பூச்சாண்டி காட்டி பணியை வச்சுருவோம், ஜப்பானை சரணடைய வச்சுருவோம், இது வெடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு வந்து ஒரு சயின்டிஸ்டும் அவங்க டீமும் அலமோதுறாங்க. இல்லை, இதை வந்து நாங்கள் கொண்டு போய் போடத்தான் போகிறோம்னு சொல்லி இன்னொரு பக்கம் டிசிஷன் மேக்கிங். அப்போ இது எல்லாமே வந்து பேசுறது சொல்றது எல்லாமே வந்து வரலாற்றின் கருப்பு பக்கங்களாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே வரலாறு. இங்கே எதுவுமே வந்து எந்த விதத்துலையுமே எந்த ஒரு பிசகம் நேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு 2.5 மாதம் இது நிச்சயமாக இது செட் மீ பேக் டு 2.5 மாதம் என்னோட பணிகள், ரெகுலர் பணிகள் எல்லாமே இழுத்தது வந்து இது ஒரு 2.5 மாதம் வந்து ஜவ்வு இழுத்துருச்சு, நான் மறுக்கவே மாட்டேன். ஆனால் இது சர்வ நிச்சயமாக இது ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து இந்த மாதிரி ஒரு பணி செய்கிறதுங்கிறது மரத்தை சுற்றி பாட்டு பாடிட்டு டூயட் பாடிட்டு குதிரையில் வந்து போகிறது, பஞ்ச் டயலாகு, 2 கிராஃபிக் நாவல் அப்படி இப்படின்லாம் பண்ணிடலாம். அது எல்லாருமே பண்ணிட முடியும். இந்த மாதிரி ஒரு பணிக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் இது தினமும் கிடைக்க போகிறது இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. எப்பவுமே சொல்லுவாங்க அந்த ஒரு யுத்தத்தில் வந்து தி ஃபுட் சோல்ஜர்ஸ் டோன்ட் கெட் தி கிரெடிட்னு. அங்கே மிசைல் அடித்தாங்க, அங்கே துவம்சம் பண்ணாங்க, இங்கே போய் குண்டை போட்டாங்க, இது பண்ணாங்கன்னு சொல்லி இதெல்லாம் தலைப்பு செய்தியாக வரும். ஆனால் அந்த துப்பாக்கியில் ஒரு கத்தியை மாட்டிட்டு அவன் பதுங்குழியில் இருந்துட்டு இந்த வெயில்லையும் மழையிலையும் பீரங்கி சுடுறதுலையும் எதிர்த்து போய் நின்று சண்டை போடுறவனை பெருசாக வந்து யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஏன் டீம் இந்த விஷயத்தில் அது போகிறேன். இதில் வந்து அவங்க பண்ணியிருக்க வேலைங்கிறது வந்து அசாத்தியம். அண்ட் அகைன் ஒரு புக்கோட உருவாக்கத்தில் வந்து ஒரு 1000 விஷயங்கள் தப்பாக போகலாம். நீங்கள் வந்து பார்க்குறது வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட். இதில் ஒரு 1000 விஷயங்கள், நான் இது மிகைப்படுத்தவே சொல்லலை, எல்லா புக்குக்கும். இது ஒரு விச்சி கிச்சு ஸ்பெஷலாக இருந்தாலும் சரி, சாம்பலின் சங்கீதமாக இருந்தாலும் சரி, தப்பாகக்கூடிய விஷயங்கள் ஒரு 100 ஒரு 1000. அண்ட் அகெயின் இது வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு புள்ளியாக இருக்கிறது வந்து நமக்கு இங்கே மண்டையில் இருக்க இந்த புள்ளி வந்து இதுவாக கன்வெர்ட் ஆகி வர்றதுங்கிறதுக்கு மத்தியில் இருக்க படிநிலைகள் ஏகப்பட்டது, ஏகப்பட்ட சாய்ஸஸ், ஏகப்பட்ட கேள்விகள். ஏதோ கடவுள் புண்ணியம் இது வரைக்கும் வந்து இதில் எடுத்த முடிவுகள் சரியாக அமைஞ்சது. அண்ட் எங்கள் டீம் வந்து இதில் வந்து பைண்டிங்கும் வந்து அற்புதமான ஒத்துழைப்பு. 2வது பேக்கிங். நீங்கள் 2-3 நாள் வந்து இதுக்கு ஆஃபீஸில் பட்ட ரண அவஸ்தை. அண்டு எனக்கு வந்து 2-3 நாள் வந்து ஐ வாஸ் லிட்டரலி ஆன் எட்ஜ். எனக்கு வந்து எல்லாம் பண்ணி புக்கை பிரமாதமாக கொண்டு வந்துட்டு உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுல வந்து கோட்டை விட்டுறக்கூடாது, புக்கு முறமடைஞ்சிடக்கூடாது, தூக்கி போட்டதில் இது பெண்டாயிடக்கூடாது, நெளிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல. ஏன்னா எல்லாம் பண்ணி சம்மந்தம் இல்லாமல் வந்து கொரியரில் வந்து பழகிட்டாங்கன்றதுனால வந்து கதை கந்தல். ஸோ நான் ஒரு 2-3 நாள் வந்து கியாமுயான்ட்டு தான் இருந்தேன் ஆஃபீஸில். ஏஜென்ட்களுக்கு புக் அனுப்புகிற அன்னைக்கெல்லாம் வந்து முதல்ல ஒரு பாக்ஸில் அப்படியே போட்டு பேக் பண்ணிட்டாங்க. நான் வீட்டில் இருக்கேன், ஈவினிங்கே சிசிடிவியில் பார்க்குறேன் பேக்கிங் இந்த மாதிரி பண்ணாங்க. நின்ன நிப்பில் அப்படியே எல்லாத்தையும் நிப்பாட்டு, இன்னொரு பெட்டி வாங்கு, இதை தூக்கி அந்த பெட்டிக்குள்ளே போடு, சுற்றி சைடு பூரா வந்து பேப்பர் போடுங்க, ஜல்லி போடுங்க. நிறையா விஷயங்களில் வந்து இது பொறுமை இழந்திருக்கேன். பட் எல்லாத்தையும் வந்து took it in their stride. அண்ட் இன்னைக்கு அற்புதமாக இன்னைக்கு வந்து இது கையில் வந்து ஒப்படைச்சிருக்கிறதுங்கிறது வந்து இன்னைக்கு இது நான் ஒரு ஆள் மட்டுமான சமாச்சாரமே இது கிடையவே கிடையாது. இதன் பின் உள்ள உழைப்பு
எங்கள் டீமுக்கு பெருமை சேர்க்குற உழைப்பு. அண்ட் இதை ஏற்றுக்கிட்டு சிலாகிச்சிட்டு இருக்கிற உங்களை வந்து நான் இந்த நொடியில் மறந்தேன்னா என்னை விட பெரிய வாத்துமடையும் எவனும் இருக்க முடியாது. அடித்து சொல்லுவேன், இதை தூக்கி தலையில் போட்டே சொல்லுவேன். இந்தியாவில் இன்னொரு மொழியில் இந்த ஆல்பத்தை ரசித்து ஸ்லாகிச்சு கொண்டாட ஒரு ஆடியன்ஸ் சர்வ நிச்சயமாய் உங்களை தவிர்த்து யாரும் கிடையாது. யூ சிம்பிளி யூனிக். நீங்கள் வந்து இது உங்களுக்கு நான் வைக்கிற மோஸ்ட் இதையோ ஐசோலாம் கிடையாது. ஏன்னா நான் எதுவோ ஒன்று குட்டிக்கரணம் அடிக்கலாம், வைக்கலாம், எதுவோ ஒன்று பண்ணலாம். சுவர் இருந்தால் தானேங்க சித்திரம். நான் ஒன்றும் பிக்காசாவோ பெரிய ஓவியரோலாம் கிடையாது. நான் இன்னமும் கிறுக்கி விளையாண்டுட்டு இருக்கவேன். அதில் ஒரு கோலம் அழகாக வர்ற அன்னைக்கு வந்து அந்த சுவர் உயிரோட்டத்தோடு வந்து எழுந்து வந்து நின்று வந்து பாராட்டுறது, ஸ்லாய்க்கிறதுங்கிறது தானே இன்னைக்கு வந்து இதில் அதிசயமே. இன்னைக்கு இதை கொண்டாடுறதுங்கிறது வந்து உங்களை நீங்கள் கொண்டாடுறதுக்கு சமானம். இதில் எந்த வித மாற்றமும் கிடையவே கிடையாது. இதில் பேசுகிறதுக்கு இன்னும் 100 விஷயங்கள் இருக்குது. இப்போவே வந்து 40 நிமிஷம் ஓடிடுச்சு. அந்த நண்பர்கள் நிறைய கேள்விகள் வேறு கேட்டிருக்காங்க. இதில் வந்து இது என்ன, அடுத்து என்ன, இது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு சொல்ல தெரியல. இந்த நொடியில் வந்து புதுசாக என்ன ப்ராஜெக்டு, அடுத்து என்ன ஏதுன்னா சொல்ல தெரியல. எனக்கு இப்போ வந்து தோன்றது வந்து சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ். ஒரு 2-3 நாளைக்கு இன்னும் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து இதை ரசிக்கிறத வைக்கிறத வந்து இருந்து ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு ஒரு 4 நாள் பிரேக் எடுத்துகிட்டு ஏதாச்சும் 2 கோயில் குளம்னு போயிட்டு வந்துட்டு அடுத்து பார்ப்போம்னு. நம்ம உயரங்கள் உச்சங்கள்லாம் நம்ம தேடிலாம் நம்ம எதுவும்லாம் இப்படி அப்படின்லாம் பண்ணுறதே என்றைக்குமே கிடையாது. வர்றதை சிறப்பாக செய்வோம்னு. அண்ட் மேலே இருக்கவர் நமக்குன்னு வந்து சிறப்பானவைகளை நம்ம பக்கமாக அனுப்புகிறார். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இதெல்லாமே வந்து இன்னைக்கு குருவி உட்கார பனம்பழம்லாம் விழலை. இந்த பனம்பழம் வந்து விழறதுக்கு ஒரு கால நேரம், அதை கையாளுறதுக்கு ஒரு நடுவில் வந்து கார்த்திகை பாண்டியன் சாரை அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒருத்தன் என் பின்ன ஒரு சின்ன டீமு, இது எல்லாமே அமைச்சு தந்தது வச்சதுங்கிறது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு இந்த நொடியில் ஒரு சின்ன வருத்தம் வந்து இது மாதிரி பிரம்மாண்டமான ஒரு சமாச்சாரத்தை வந்து பார்க்குறதுக்கு அப்பா இல்லையேங்கிறது தான். அப்பாவுக்கு இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறத பார்த்தாங்கனாலும் வந்து அவங்களுக்கு சொல்லி மாளாத சந்தோஷம். இதெல்லாம் டெஸ்பேட்ச் எல்லாம் இருக்கிற இன்றைக்கி ஆஃபீஸுக்கு வந்துடுவாங்க, வந்து வச்சு உட்காந்து முழுசாக பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அது ஒன்று தான். பட் ஸ்டில் அவங்க இருக்க இடத்துல வந்து இது நிச்சயமாக வந்து ரசிக்காமல் இருக்க மாட்டாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நண்பர்கள் நிறையா கேள்விகள் கேட்டிருந்தாங்க. முடிந்தால் அதை வந்து இன்னொரு விழாக வந்து இப்போ இன்றைக்கி நைட்டோ ஏதோ இப்போயோ வந்து பண்ணுவோம். இப்போவே வந்து டைம் ரொம்ப ஓடிடுச்சு. தேங்க்ஸ் அகெயின் இந்த ஒரு அனுபவத்திற்கு, இதை கொண்டாடினதுக்கு, கொண்டாடி கொண்டு இருப்பதற்கு. அண்ட் இங்கே இன்னொரு பிஃபோர் ஐ ஃபர்கெட் முக்கியமான இன்னொரு விஷயம் பேசிடுறேன். முன்பதிவுக்கு மட்டும்தான் ரொம்ப குறிப்பிட்ட பிரிண்ட் காப்பி தான் பிரிண்டர் தான் பண்ணியிருக்கோம். எங்கே போப்பது சொல்லுவாங்கள்ல வாங்கிக்கலாம்லன்னு இருந்து கோட்டை விட்டுட்டவங்க இப்போ இன்னைக்கு கிடந்து போட்டு நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோனு மெசேஜஸ்ன்னு சொல்லி அலமோதுறது நிஜமாகவே ரொம்ப சங்கடமாக இருக்குது. எனக்குமே வந்து இது ரொம்ப ட்ரையான சப்ஜெக்டு. இது எவ்வளோ தூரத்துக்கு வந்து இது கமர்ஷியலாக வந்து இது அக்செப்ட் ஆகுங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. ஸோ ஒரு பாயிண்டில் வந்து இது புக் வந்ததுக்கப்புறம் இவ்வளோதானான்னு சொல்லிட்டு அப்படி அடுத்ததுக்கு நகன்றுவாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ வந்து இது இந்த புக்கு கிடைக்காமல் கிடந்து தத்தளிக்கிறது நிஜமாகவே ரொம்ப சங்கடப்படுத்துது. மேபி ஜஸ்ட் மேபி ஒரு சின்ன ஒரு 200-250 புக்ஸாவது வந்து திரும்ப தேரும், இன்னொருக்கு ஒரு ரீப்ரிண்ட் பண்ணுற அளவுக்கு தேரும்னு இருந்தால் சிரமம் பார்க்காம ரீப்ரிண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. அஃப்கோர்ஸ் நிச்சயமாக விலை இந்த விலையில் வாய்ப்பு இருக்கவே இருக்காது. நிச்சயமாக விலை ஜாஸ்தி தான் இருக்கும். பட் வந்து இது ஏதாவது ரீப்ரிண்ட் வேணும் ரொம்ப அவசியங்கிற மாதிரி வந்து இருக்கும் பட்சத்தில் we will think of it. ஏன்னா இது இவ்வளோதான், இவ்வளோ மேலே கிடையாதுன்னு நான் சொல்லிவிட்டு ஒதுங்கிடலாம். உங்களோட ஸ்லாகிப்புகளுக்கு மத்தியில் அவங்க ரொம்பவே வந்து அவங்க கிடந்து புழுங்கிறது நமக்கு மனசு கேட்க மாட்டேது. ஸோ
மேபி அது வந்து நீங்கள் இன்னும் வாங்கலை, உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கனால் நம்ம ஆஃபீஸுக்கு மட்டும் தயவு செஞ்சு வந்து தகவல் சொல்லுங்கள், முடிஞ்சால் மெசேஜ் பண்ணுங்கள், வாட் எவர் என்ன செய்யன்னு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.